தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். தேர்தலுக்கான தேதி தற்போது அஃபிஷியலாக வந்திருக்கு, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள். ஸோ 5 மாநில தேர்தலில் புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம் ஆகிய மாநிலங்களில் ஏப்ரல் 9 போலிங் டேட்டு. அதே போல் தமிழ்நாட்டிற்கு 23ஆம் தேதி வழங்கியிருக்கிறாங்க. மேற்கு வங்கம் எப்போவுமே 7 கட்டம் 5 கட்டம் அந்த மாதிரி வைப்பாங்க. இந்த வாட்டி 2 கட்டம் வச்சிருக்கிறத பார்க்குறோம். நமக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் சற்று நீடித்து கொடுத்தது போல இருக்கு, மற்ற மாநிலங்களோட பிற 3 மாநிலங்களோட ஒப்பிடும் பொழுது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் எப்படி அது கால நீட்டிப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? அதை நீங்கள் பிரச்சாரத்துக்கு டைம் 12 நாள் தாங்க கணக்கு. நீங்கள் ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தது 12, 13 தேதிகளில் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு 21 நாள் கொடுப்பாங்க, 18 நாள் கொடுப்பாங்க. பட் 12 நாட்கள் மட்டும்தான் பிரச்சாரம். கேண்டிடேட் நீங்கள் இப்போ அனௌன்ஸ்மெண்ட்லாம் முன்னாடியே பண்ணி ஆகணும். நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்துருச்சு. பட் இனிமேல் நீங்கள் வேட்புமனு தாக்கல்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 தான் இருக்குது. இனிமேல் வேட்புமனு தாக்கல் 30 புரியுதுங்களா? மார்ச் 30 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை. ஆமாம், நீங்கள் அந்த மாதிரி இருக்குது. 30ஆம் தேதி தான் நீங்கள் உங்களுக்கு வேட்புமனு தாக்கல் ஆரம்பிக்குது. சரி, 6ஆம் தேதிக்கு அப்புறம் பிரச்சாரம்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு நீங்கள் என்ன ஆகும்? உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் இந்த டைம் பொறுத்த வரைக்கும். நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு டைம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளுக்கு டைம் இருக்குங்கிறது வேற. பட் நீங்கள் இப்பயே நீங்கள் உண்மையிலேயே அனௌன்ஸ் பண்ணி கேண்டிடேட்லாம் அனௌன்ஸ் பண்ணி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தேர்தல் செலவுலேருந்து இப்போ இன்னிலேருந்து வந்துடும். நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தேர்தல் கமிஷனில் நீங்கள் ரெவன்யூவில் நீங்கள் பர்மிஷனோட தான் பிரச்சாரம் ஆரம்பிச்சாகணும். நீங்கள் பிரச்சாரம் அஃபிஷியல் பிரச்சாரங்கிறது பார்த்தீங்கன்னா 12 நாள் 13 நாள் தான் வரும். ரொம்ப ஒரு குரூஷியலான டைம் தான் வச்சுங்களேன். இப்போ நீங்கள் காங்கிரஸ் மாதிரி கட்சிக்கு வேணால் நீங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி 15 நாள், இன்னைக்கு 15ஆம் தேதி தேர்தல், ஏப்ரல் 23 வேட்புமனு தாக்கல்ங்கிறது மார்ச் 30 ஆரம்பிக்குது. ஸோ டைம் இன்னும் 15 நாள் இருந்தாலும் கூட, அதாவது அரசியல் கட்சிகளுக்கு கூட்டணி பேச்சுவார்த்தை, இந்த கேண்டிடேட் செலெக்ஷன், இதுக்கெல்லாம் டைம்லாம் இருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா, பட் தேர்தலுக்கு பிரச்சாரம் டைம் எவ்வளோ இருக்குது பாருங்கள். பெரிய தொகுதிகள்லாம் என்ன பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. 12 நாள் 13 நாளில் பிரச்சாரம் பண்ணவே முடியாது. பெரிய கிராமங்கள்லாம் எப்படி போவீங்க? பெரிய தொகுதிகள்லாம் 10 நாள் 12 நாளில் பண்ணவே முடியாது. அது ஒரு பெரிய சிக்கலான விஷயமா தெரியுது நான் பார்க்குறது. அப்போ நீங்கள் வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதிங்கும் போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 20 தேதியில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, நீங்கள் கேண்டிடேட்லாம் 20ஆம் தேதி இல்லை 22ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா தான் அவங்களுக்கு டைம் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 20-21 நாள் தேவைப்பட வைக்கும் உங்களுக்கு பிரச்சாரத்துக்கு. நீங்கள் அப்படி கணக்கு பண்ணி பாருங்களேன். ஒரு 21 நாள் அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா நீங்கள் எப்போ நீங்கள் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டு பண்ணி ஆகணும்? நீங்கள் எலெக்ஷன் ஏப்ரல் 23 பிரச்சாரத்துக்கு 21 நாளுக்கு முன்னாடியேன்னா உங்களுக்கு இடையில வேட்புமனு தாக்கல்லாம் இருக்குது. நீங்கள் அப்படி பார்க்கும்போது ஒரு 25 தேதியிலையாவது நீங்கள் வேட்பாளர்களை அனௌன்ஸ் பண்ணி ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு சரியான டைம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் போயிருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் அவங்களுக்கு பிஜேபியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு முக்கியம் அவங்களுக்கு. நீங்கள் அசாம், பாண்டிச்சேரி, என்ன கேரளாவை பற்றி பெருசாக அவங்க மீன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் அசாம் அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நம்பிக்கை. பாண்டிச்சேரியும் நம்ம கவர்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. கேரளா என்ன தான் முக்கிய பார்த்தாலும் அங்கே அவங்க ஆட்சி அமைக்க போகிறது இல்லை. பட் தமிழ்நாட்டை டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள யோசிக்க விடாமல் பண்ணணுங்கிறதுனாலேயே கண்டு பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு டைம் ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் கட்சிகள் மாதிரி புதிய கட்சிகளுக்கு ரொம்ப கஷ்டம். கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் அவங்கெல்லாம் பிரச்சாரத்தை நீங்கள் நாளைக்கே ஆரம்பிச்சிங்கன்னா கூட ஒரு தேர்தல் செலவு அதிகமாகிடும். இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. காரு 3 காரு 4 காரு கூட 2 காரு தான் போக முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய தேர்தல் விதிமுறைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கணக்கு வச்சுக்கணும். இந்த சிக்கல் வந்துடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நெருக்கடி. நீங்கள் பெருசாக பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போக முடியாது. அது ஒரு தேவையில்லாத ஒரு டென்ஷன் பப்ளிக்கு. அரசியல்வாதிகளுக்கு வேணால் எனக்கு என்னை பொறுத்தவரை டைம் கொஞ்சம் இருக்குது.
ஆனா பிரச்சாரத்துக்கு ரொம்ப கம்மி தான். அவங்க 12 நாளுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க அஃபிஷியலா கேண்டிடேட் அனௌன்ஸ்மென்ட் பண்ணி ஆவணும். நீங்க வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து வேட்பாளர் ஆவீங்க. அது உண்மையா இல்லையா? ம். நீங்க வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வேட்பாளர் ஆவீங்க. அதுவும் உங்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க முழு நேர வேட்பாளர் ஆவீங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 நாள், 12 நாள்ல ரொம்ப கஷ்டம். சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. சோசியல் மீடியா இருக்கு. பட் கிராமங்கள்ல நீங்க அட்லீஸ்ட் ஓட்டு கேட்க போயே ஆகணும்ல. எல்லா ஊரும் போய் ஆகணும், வரணும்ல. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் திமுக ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலையில இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்க என்னைய பொறுத்தவரைக்கும் இந்த 2, 3 நாள்ல அவங்க முடிச்சுருவாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுருவாங்க. அந்தந்த கட்சிகளுக்கு நீங்க உங்களுக்கு 28 காங்கிரஸுக்கு சொல்ட்டாங்க. நீங்க கேண்டிடேட்டா நீங்க எப்பனாலும் உங்களுடைய முடிவு. ஆனால் திமுக முன்னாடியே வந்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுரும்ங்கிறது என்னுடைய எண்ணம். ஒரு 22, 23 தேதியிலயாவது திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுவிடும். அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு 10 நாளுக்குள்ளர 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கலா இருக்கலாமே கூட. ஆனால் 20லேருந்து 22 தேதிக்குள்ளே கேண்டிடேட் அனௌன்ஸ்மென்ட் வந்து திமுக வச்சிரும். அப்பதான் வேட்பாளர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு ஈஸியா இருக்கும். பட் அதே மாரி தலைவர்களுக்கும் ரொம்ப டைம் கம்மி. நீங்க 12 நாளுங்கிறத வச்சு அவங்க எத்தன நாள் போய் எத்தன தொகுதிய போய் பார்ப்பாங்க? பார்த்தீங்களா உங்களுக்கு? இப்ப நீங்க சிஎம் 214 தொகுதி போகணும்னு முடிவு பண்ணாருன்னா, எப்படி பண்ண முடியும்? நீங்க உதயநிதியவே வைங்களேன். அவரு ஒரு தொகுதியில நிப்பாரு. அவர் தொகுதிய பார்க்கணும். அது இல்லாம 234 தொகுதியும் அவர் போய் பிரச்சாரம் பண்ணி ஆகணும். எடப்பாடி பழனிசாமிக்கு அதே தான் நிலைமை. அவர் எடப்பாடி அங்க நிப்பாரு. அவரு பிரச்சாரத்துக்கு போய் ஆகணும். எல்லா தொகுதிக்கும் போகணும். ஸோ இந்த மாரி ஒரு சிக்கல் இருக்கு. அதுலலாம் மாற்றலாம். நம்ம நினைக்கிற மாரி என்னடா இது இத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு லாஸ்ட்ல வந்திருக்கு 23. அதுக்கப்புறம் நீங்க கவுண்டிங்க்கு வேணா ரொம்ப பெரிய ஏன்னா போன முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 மாசம் இருந்துச்சு. வெயிட் பண்ற மாரி இருந்தது நம்மளுக்கு. பட் இந்த முறை அப்படி கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். ஒரு 10 நாள் தான் கணக்கு வரும். ஏன்னா எலக்ஷன் 23 முடியுது. பட் வந்து மே 4ஆம் தேதி கவுண்டிங். ஒரு 10 நாள் தான் நம்மளுக்கு. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஒண்ணும் பெருசா தெரியாது. 1 மாசம்னா ஒரு மாரி எலக்ஷன் முடிஞ்சு அப்படியே ஒரு மாரி டென்ஷன்லயே 1 மாசம் உட்காந்துருக்கணும். வேட்பாளர்கள் யாரு வெற்றிங்கிறதுனால. அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது கொஞ்சம் கரெக்ட்டா தெரியுது. பட் தலைவர்களுடைய பிரச்சாரம்லாம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பிரச்சாரம் பண்ண முடியும். இவருக்கு ஓட்டு போடுங்கன்னு நீங்க எப்ப கேட்பீங்க? சொல்லுங்க பாப்போம். நீங்க வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் இவர் தான் வேட்பாளர்ன்னு சொல்லணும். ஸோ அப்படி போகும்போது முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணா தான் உங்களுக்கு ஈஸி. ஒரு 20, 21 நாள், 25 நாள் இருந்தா தான் அவங்களுக்கு டிராவல் பண்ணி போயிட்டு வரதுக்கு சரியா இருக்கும். அது இந்த முறை ஒரு பெரிய இக்கட்டான நிலைமையில இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு திமுகலாம் ஆல்ரெடி ஏற்கனவே 2, 3 மாநாடு அவங்க ஒரு 5, 6 மாநாடுகள் முடிச்சுட்டாங்க. டச்லயே இருக்கிறாங்கல்ல. தொடர்ந்து நிர்வாகிகளோட இருக்கிறாங்க. ஈஸியா இருக்கு. ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொல்லி ஏற்கனவே மெம்பர்ஸ் சேர்த்தது. இந்த மாரி விஷயங்கள்ல திமுக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா டச்லயே இருக்கு. புதுசா இப்போ விஜய் கட்சியெல்லாம் என்ன பண்ணுவாங்க? விஜய் எந்த தொகுதிக்கு போவார் பிரச்சாரம்? எத்தன தொகுதிக்கு போ முடியும்? ஏன்னா அவங்களுக்கு எலக்ஷன் ப்ராசஸே புதுசு. புரியுதுங்களா உங்களுக்கு? அவங்களுக்கு ஒரு 20, 25 நாள் இருந்தா நல்லா இருக்கும் அவங்களுக்கு. பட் வேட்புமனு தாக்கல் முடிச்சுட்ட உடனே பிரச்சாரத்துக்கு போனீங்கன்னா, அவங்களுக்கு 12, 13 நாள்ல அவங்களுக்கு என்ன ஒண்ணுமே புரியாது. ஒரு வாரத்துல ஓட்டுச்சுன்னா எலக்ஷன் வந்துடுற மாரி இருக்கும் அது. அதனால வந்து ஒண்ணு விஜய்க்கு நெருக்கடியான்னு தெரியல. யோசிக்கவே முடியாம அளவுக்கு ஒரு நிலைமை வந்துரும். ம்ஹ்ம். ஆமா. நீங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் பிரச்சாரம் பண்ணுவாரு. புரியுதுங்களா? இப்ப அப்போ வேட்புமனு எல்லாம் தாக்கலுக்கு இன்னும் இப்போ 15ஆம் தேதியில இப்ப நம்ம இருக்கிறோம். அனௌன்ஸ்மென்ட் பண்றாங்க. 30ஆம் ஆமா, தேதி தான் வேட்புமனு வந்து துவங்குது. ஆமா. 6ஆம் தேதி தான் முடிவடைகிறது. பிறகு வாபஸ் பெறக்கூடிய நாளுன்னு இருக்கு. அ அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. 9ஆம் தேதி தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் லிஸ்ட். 9ஆம் ம், தேதி. ம். அதுக்கப்புறம் 23ஆம் தேதி எலக்ஷன். அப்ப பிரச்சாரம் அதுக்கு நாள் 21ஆம் தேதியே பிரச்சாரத்த முடிப்பீங்க நீங்க. முடிப்பாங்க. 20, 21லாம் முடிஞ்சிரும். முடிப்பீங்க. அப்ப எத்தன நாள் வருது? 12 நாள் தான் 10. வருது. ம். 12 நாள் தான் பிரச்சாரம். முழு வீச்சில பிரச்சாரம் 12 நாள் தான் பண்ண முடியும். நீங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடி நீங்க கேண்டிடேட்டா இருந்து நீங்க பிரச்சாரம் பண்றதாலும் கூட, ஒரு முழுமையா இருக்காது அது.
நீங்க பிரச்சாரம் எப்போ ஒரு முழுமையாகும்? நீங்க அஃபிஷியலா போய் வேட்புமனு தாக்கல் பண்ணி, உங்க பேர் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க பிரச்சாரம் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். பட் ம். அதுக்கு முன்னாடியே டிஎம்கே, ஏடிஎம்கே பரவால்ல. ம். மத்த கட்சிகள்லாம் ஒரு குழப்பத்திலேயே தானே போயிட்டுருக்கும். ஏன்னா கேண்டிடேட்ட மாத்துன்னு சொல்லுவான். ஈஸியா பிரச்சாரம் பண்ணுவான். காங்கிரஸ் மாரிலாம் நீங்க கடைசி நேரத்தில நீங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். இல்லன்னா ஒரு கோஷ்டி போய் அங்க போய் சென்னையில போய் உட்காந்துட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாய்ங்க. மறியல் பண்றாங்க. இந்த பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருப்பாய்ங்க. இந்த மாரி சிக்கல்லாம் இருக்கு. அதே மாரி விஜய்க்குமே இந்த மாரி சிக்கல்லாம் இருக்கும். ஏன்னா புதிய கட்சி. ஏன்னா மாவட்ட செயலாளர் அவன் நான் தான் கேண்டிடேட்ன்னு நெனச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க வேற ஒருத்தர போட்டிருப்பாங்க. அங்க ஒரு கும்பல் போட்டுட்டு புஷி ஆனந்த் முற்றுகையுமா இந்த பிரச்சனை எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால இந்த தேர்தல்ல தேர்தல் கமிஷனோட அறிவிப்புங்கிறது ஒரு குழப்பமா தான் இருக்கு. ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் என்னை பொறுத்தவரை அரசியல் கட்சிகளுக்கு இது ஒரு டஃப் பீரியடா தான் நான் பார்க்குறேன் இது. ஆமா. ம். மினிமம் ஒரு பிரச்சாரம் டைம்ங்கிறது தேர்தல் அந்த ம். இத நீங்க சொல்றீங்கல்ல வாபஸ் வாங்குற டேட் முழு அதுக்கப்புறம் ஒரு 21 நாள் இருந்தால் முழுமையா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். இது 14 நாள் தான். பிரச்சாரத்திற்கான கால அவகாசம் வந்தது நீங்க சொன்னது போல குறைவாக இருந்தாலும், இப்போ ம். 15 நாட்கள் வேட்பு மனுக்கு இப்போ இந்த 15 நாள் இருக்கு இல்லையா? அனௌன்ஸ் பண்ணதுக்கு ஆமா. அப்புறம். இந்த வாய்ப்பு இந்த 3 மாநிலங்கள்ல இல்ல. அஸ்ஸாம், அதேபோல கேரளா மற்றும் பாண்டிச்சேரிக்கு. அவங்களுக்கு ஆமா. நமக்கு முந்தியே வந்து ஆமா. வேட்பு மனுவுக்கு ஆமா. வந்து ஆமா. 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 அனௌன்ஸ் ஆமா. பண்ண வேண்டிய ஆமா. சூழ்நிலை. இப்ப இந்த ஆமா. 15 நாட்கள் கூட தொடர்ந்து ம். விமர்சனமா வைக்கப்படக்கூடிய விஷயம் வந்து பிஜேபி கட்டுப்பாடுல தான் எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கு. மோடி ஆமா. என்ன டேட் சொல்றாரோ அந்த டேட் தான் ஞானேஷ்குமார் வந்து தேர்தல் வைப்பாரு. ஆமா. 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 விமர்சனம் ஆமா. இருக்கு. தமிழ்நாட்டுல என்டிஏ இன்னும் முழுமை பெறாம இருக்கு. ம். என்டிஏ முதல்ல முழுமை பெறணும். அதுக்காக ஒரு கால அவகாசம் குடுப்போம் அப்படிங்கிறதுக்காக எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு 15 நாட்கள் இன்னும் வேட்புமனுவுக்கு வந்து கால அவகாசம் நீட்டித்து இல்ல கொடுத்திருக்குதுங்கிற ஒரு விமர்சனம். அதுதான் நான் சொன்னேன். கால அவகாசம் 15 நாள் இருந்தாலும் கூட ம். 10 நாள் 10 நாளுக்கு அப்புறம் நீங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும்ன்றேன் நான். ம். அப்பதான் அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்க முடியும். நீங்க 30ஆம் தேதிக்கு முன்னாடி முதல் நாள் 29ஆம் தேதி நீங்க கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா, ரொம்ப கஷ்டம்ன்றேன் நானு. நீங்க வேட்புமனு தாக்கல் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன கேண்டிடேட் உட்கார்ந்தாகணும் போய். வேட்புமனு தாக்கல் ஒரு நாள் போயிடும் அவங்களுக்கு. பரிசீலனைக்கு போய் உட்காரணும். புரியுதுங்களா? அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைனல் லிஸ்ட் வர வரைக்கும் அவங்க இருக்கணும், அங்க இருக்கணும். நீங்க டிராவல் போயிட்டு இருக்க முடியாது. பிரச்சாரம் பெருசா பண்ண முடியாது. 9ஆம் தேதி வரைக்கும். கிட்டத்தட்ட ஏப்ரல் 9ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு அடுத்தடுத்த வேலைகள் அங்கேயே இருக்கும் கேண்டிடேட்டுக்கு எல்லாத்துக்கும். அதுதான் நான் சொன்னேன். பெரிய கட்சிகளுக்கு வந்து பெருசா இருக்காது. அவங்க வந்து முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வேலைகள ஆரம்பிச்சுருவாங்க. பட் சிறிய கட்சிகள்ங்கிறது ஒரு குழப்பமா இருக்கும். இப்ப நீங்க ஐயுஎம்எல் போடுறீங்க 2 சீட்டு குடுக்குறீங்க ஹக்கீம். நீங்க எலக்ஷன் ப்ராசஸ் வேட்புமனு தாக்கல் முடிஞ்சிருச்சு. கேண்டிடேட் போயிட்டாரு அப்படின்னா போயிருவாங்க. நீங்க இன்னும் வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடியே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா, வேட்புமனு தாக்கல் வரைக்கும் அவர டார்ச்சர் பண்ணும் அந்த கூட்டம். ஒரு கூட்டம் டார்ச்சர் பண்ணும். எப்படியாவது அவருக்கு கெட்ட பேர் ஆக்கி கேண்டிடேட்ட மாத்துவோங்கிறதுக்கு ஒரு கூட்டம் வேலை பார்க்குமா இல்லையா? ம். சின்ன கட்சி, சிறிய கட்சிகளுக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலைங்கிறேன் நான். பெரிய கட்சிகளுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப டிஎம்கே எல்லாம் ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு பெரிய அழுத்தம் குடுக்க முடியாது தலைமைக்கு. புரியுதுங்களா? பட் சின்ன கட்சிகள்லாம் ஒரே குழப்பமா இருக்கும். விடமாட்டாய்ங்க. பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்கன்றேன் நான். அது காங்கிரஸுக்குலாம் பெரிய சிக்கல் வரும். அதனால அஃபிஷியலா நீங்க பிரச்சாரம் பண்றதுக்கான டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இது சிறிய கட்சிகளுக்கு பெரிய சவாலான தேர்தலா தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்த. இப்போ என்டிஏவுல அபிஷியலா இனிமே ஃபர்தரா அந்த சீட் ஷேரிங் நெகோசியேஷன வந்து ஸ்டார்ட் பண்ணிருவாங்கன்னு எதிர்பார்க்கலாமா? 100% பண்ணி ஆகணும் ஹக்கீம். நீங்க அதான் சொன்னேனே இன்னைக்கு 15 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 16 ஒரு 20 தேதிக்குள்ள முடிச்சீங்கன்னா தானே ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட் உங்களுக்கு 22, 23ல அனௌன்ஸ் பண்ண முடியும். நம்ம பெருசா தெரியுது நம்மளுக்கு ஈஸின்னு. பட் ஆனால் டைம் இன்னும் பெருசாலாம் கிடையாது. 15 நாள்ல நீ ஒரு 5 நாள் கழிச்சு அடுத்த விஷயத்துக்கு நீங்க தேர்தல் அறிக்கை இருக்கு. ஒரு நாள் இருக்கு உனக்கு. புரியுதுங்களா? தேர்தல் அறிக்கை வந்து அனௌன்ஸ்மென்ட் இருக்கும். அதுக்கு ஒரு நாள் ஓடிடும். நீங்க அது இல்லாம இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் முடியல. கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்தது பிறகு கேண்டிடேட் செலக்ஷன் இருக்கு. திமுக நேர்காணல் நடத்துவீங்க. டிஎம்கே நடத்துவாங்க. நேர்காணல் நடத்துவாங்கல்ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சீட் ஷேரிங் முடியறதுக்கு முன்னாடி நீங்க 234 தொகுதிக்கு தான் நடத்தணும். ம். அப்பதான் கட்சிக்காரங்க கொஞ்சம் எல்லாமே ஒரு ஆக்டிவா இருப்பாங்க. நீங்க ஷீட் ஷேரிங் முடிச்சு, திமுக இந்த தொகுதிகள் நீங்க அவர் காங்கிரஸுக்கு இத்தனை தொகுதிகள்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா,
அப்ப நீங்க நேர்காணல் நடத்துனீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு மட்டும் தான் நடத்த முடியும். அப்போ ஒரு இதான் காங்கிரஸ் நம்மளுக்கு என்னையா இருக்கு வேலைங்கிற மாரி, தொண்டர்கள் மத்தியும், நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு சின்ன ஒரு சோர்வு வரும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் இருக்கு. பிரச்சனைகள் இருக்கு. அதனால பெரிய கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, நேர்காணல் இவரு நடத்தினாரே, அதிமுக நடத்துனுச்சு. எல்லாத்தையும் வர சொன்னாங்கல்ல. ம். 234 தொகுதி நடத்துனாங்க. திமுகவும் வழக்கமா அதான் நடத்துவாங்க. கடைசியா என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ரைட்டு பரவால்ல. உங்களுக்கு கிடைச்சாலும் பரவால்ல. இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டனாலும், நீங்க எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் எல்லாத்தையும் எல்லா 234 தொகுதிக்கும் பண்ணுவாங்க. பட் அந்த வேலை இருக்கு. இப்ப என்ன இருக்கு? நேர்காணல்லாம் நடத்தல. நெறைய வேலை இருக்கு அவங்களுக்கு. திமுகலாம் நடத்தும். அதனால டைம் கரெக்ட்டான டைம் தான். பட் அதுக்கப்புறம் வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு ரொம்ப குரூஷியல் டைம் இருக்கு. ஏன்னா பிரச்சாரம் டைம் வந்து மிக 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 குறைவு என்னை பொறுத்தவரை. 12 நாள், 11 நாளுங்கிறது மிகப்பெரிய சவாலான விஷயமா நான் பார்க்குறேன். இதுல ஏற்கனவே இந்த எலக்ஷன்ல முன்னாடியே அவங்க ஒரு ட்ரெய்னிங் இருந்தவங்க தான். முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்கள் இப்படி இருந்தது. புதுசா வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நாம அத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. இப்போ அ பிரச்சாரத்துக்கு இப்ப இரு திராவிட கட்சிகள் எப்படி ஆயத்தப்படுத்துவாங்க தங்களோட தொண்டர்கள? இப்போ இன்றிலிருந்தே எலக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு. காபந்து சர்க்கார் ஆயிடுச்சு. இனி ம். காவல்துறையோ எந்த இதுவுமே அரசு கட்டுப்பாட்டுல இருக்காது. ஆமாமாமா. எல்லா எலக்ஷன் ஆமாமா. கமிஷனர் கட்டுப்பாட்டுல ம். இருக்கும். ஆ இப்போ நாம் தமிழர் மட்டும் தான் 234 கேண்டிடேட் வந்து அனௌன்ஸ் ஆமா, ஆமா, பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, நாங்க ஆமா. இந்த தொகுதின்ட்டு. ஆமா. மத்த எந்த கட்சியுமே இன்னும் அனௌன்ஸ் ஆமாமா. பண்ணல. அப்போ ஆமா. எந்த அளவுக்கு சவாலா இருக்கப்போது, தொண்டர்கள் எப்படி ஊக்கப்படுத்தி அவங்க களத்துக்கு போவதற்கான ஆயத்தங்கள் செய்வாங்க? ஆமா. இன்னைக்கு 14 நாள் இருக்கு. இன்னும் 14 நாள் வேட்புமனு தாக்கலுக்கு ஆரம்பிக்குது. 14 டேஸ் இருக்கு. ஆனா 14 நாள்லயும் நீங்க ஒண்ணும் பண்ணவே முடியாது. ஒரு சாதாரண மீட்டிங் நடத்த முடியாது. இப்ப நீங்க அறிவாலயத்துக்குள்ளேயே நடத்தணும்னா கூட தேர்தல் கமிஷன்ட்ட பர்மிஷன் வாங்கணும். ஓ! புரியுதா உங்களுக்கு? ஆமா. இப்ப நீங்க வந்து இல்லங்க எங்க கேண்டிடேட் அதெல்லாம் கிடையாது. கூட்டம் நடத்துறதுக்கு கூட நீங்க பர்மிஷன் வாங்கி ஆகணும். நீங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப் இந்த டீம கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு, தமிழ்நாடு ஏற்கனவே உங்களுக்கு வேண்டாத மாநிலம். அதில மாற்றமே இல்ல. தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர் சோதனைம்பாங்க. இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கும். ஸோ, அதனால நீங்க 14 நாளுங்கிறது நம்மளுக்கு டைம் கிடைக்குது அப்படின்னா, நீங்க உங்க வீட்ல உட்காந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பெரிய தலைவர்கள் ஒரு முக்கியமான இப்ப எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டையில உள்ள அவரு அலுவலகத்துக்கு போய் செய்யலாம். மத்தபடி பொதுக்கூட்டம் நடத்த முடியாது. ஒரு ஈஸியா ஒரு டிஸ்கஷன்ங்கிற பேர்ல ஒரு 100 பேர் மேல கூட்டி ஒண்ணும் பண்ணவே முடியாது நீங்க. ஒன் டூ ஒன் பேசிக்கலாம். அதுல பிரயோஜனமே இல்லையா கேம்? நீங்க கேண்டிடேட் அப்படிங்கிற மாரி பட்சத்தில் நீங்க கூப்பிட்டு பேசுறது, ஒவ்வொரு தொகுதியிலயும் ஒரு மீட்டிங் போடலாம். இப்படிலாம் பண்ணவே முடியாதுல்ல இனிமே. நீங்க அவ்வளோதான். இனிமே சைலன்ட்டா இருந்துக்கலாம். சில பேர் ஏற்கனவே அவங்க கேண்டிடேட்டா இருக்கிறவங்க, அவங்க ஒர்க் பண்ணிக்குவாங்க. கான்ஃபிடென்ட்டா சில பேர் இருக்காங்க. சிஎம் இருக்காரு. அவருக்கான தொகுதி இருக்கு. உதயநிதி இருக்காரு. அவங்க தொகுதிகள்ல அவங்க போயிட்டு வரலாம். அவங்க சின்ன சின்ன வேலைகள் பார்த்துக்கலாம். இப்ப நேரு இருக்காரு. நேரு திருச்சி மேற்கு தொகுதி அவரு. அவரு அவர் ஒர்க்க பார்த்துக்கலாம். அவருக்கு தெரியும். அவர கூப்பிட்டு என்னென்ன வேலை இருக்குன்னு அவர் செஞ்சுக்கலாம். பட் கேண்டிடேட் இல்ல. ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும் அது? அதுக்கு முன்னாடியே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணா தானே அஃபிஷியலா ஒர்க் பண்ண முடியும். ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலலாம் பேச முடியாது. நினைக்க முடியாதுல்ல. அதனால என்னை பொறுத்தவரை திமுக வந்து முன்கூட்டியே கேண்டிடேட் அனௌன்ஸ்மென்ட் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். 25 தேதிக்குள்ள அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஒரு 10 நாட்களுக்குள் தேர்தல் அறிக்கை, வேட்பாளர் பட்டியல் வெளியேற்றுவாங்க. அதுலலாம் மாற்றம் இல்ல. அதிமுகவும் அப்படிதான். சீக்கிரம் இன்னும் முடிக்கல அவங்க. என்டிஏல இன்னும் பிஜேபிக்கு எத்தனை சீட்டு, ஏடிஎம்கேக்கு எந்த சீட்டு, இந்த ஃபைனல்லாம் பாமக. வந்து கிட்டத்தட்ட ஆமாமா. இன்னும் ஒரு 3 நாட்கள் அடுத்த வாரத்துல முடிச்சிடணும் அப்ப. இன்னைக்கு தேதி 15 கிம். ம். அடுத்து பார்த்துக்குங்க. 21 தேதி ஆயிரும். அடுத்த சண்டே பார்த்தீங்கன்னா 21. அப்போ அதுக்குள்ள இந்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க இந்த சில விஷயங்கள் ப்ராசஸ முடிச்சுட்டு 21, 22ல கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா தான் கரெக்ட்டா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பிரச்சாரம் பண்றதுக்கான விஷயங்கள பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் நான். ஆமா. அதுதான் நடக்கும். சிறிய ஸோ கட்சிகளுக்கு தான் சிக்கல். ஆமா.
ஸோ அந்த இன்னும் 10 நாட்கள்ல யார் யார் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறார்கள் என்பது உட்பட அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கும் உள்ளாக்கப்படுவார்கள். அதில் இரு திராவிட கட்சிகளில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, சரி. வராது. மாறாக சிறிய கட்சிகளுக்கு வெறும் இது ஒரு இஷ்யூவா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆமாங்க. சொல்லியிருக்கீங்க. மேலும் இந்த தேர்தல் தேதி அறிவிப்பில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல், பிரச்சாரத்திற்கு மிக குறுகிய காலமே வந்து வழங்கப்பட்டிருக்கிறது என்பது போன்ற நடைமுறையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களை சுட்டிக்காட்டி, தேர்தல் திருவிழா இன்றுடன் துவங்குகிறது. மக்களே எஜமானர்கள். என்ன வாக்களித்து யாரு மீண்டும் அரியணையில் ஏறப் போகிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி உங்களோட நேரத்த வணக்கம்.